ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம், அதாவது அவர்கள் பக்தர் அனைவருமே நன்றாக இருப்பது என்பது பெரியவாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு செயல்தான். எனவே பக்தர்களுக்கு பெரியவா அவர்கள் அவராகவே ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார். இது செலவில்லாமல் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து விடலாம். உங்க வீட்டு வாசல்ல நீங்கள் முத்தம் தெளிப்பது என்று கூறுவார்கள் அல்லவா, உங்களது வீட்டு வாசலில் காலையிலும் மாலையிலும் நீங்கள் தண்ணீர் தெளிப்பீர்கள் அல்லவா, அதனுடன் இந்த தண்ணீரில் இதை சேர்த்து நீங்கள் தொளிப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகட்டும், கடன் தொல்லைகள் என அனைத்துமே உங்களது வீட்டை விட்டு போய்விடும் என்கிற மாதிரி அவர் கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை பற்றி முழுமையாக காண்போம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தால் மட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்கும். பெரியவா அவர்கள் அப்படி நீங்கள் முத்தம் தொளிக்கும் போது என்னென்ன பொருட்களை அந்த தண்ணீரில் கலந்து தொளிக்க வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார் என்றால், பன்னீர் கூறுவார்கள் அல்லவா, அந்த பன்னீர் ஒரு பாட்டல் பன்னீர் அல்லது அரை பாட்டல் பன்னீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு பாத்திரத்துல ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இது பிளாஸ்டிக் டப்பாவிலோ அல்லது கண்ணாடி டப்பாவிலோ ஊற்றக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அரை பன்னீரை, அல்லது முழு டப்பா பன்னீரையும் ஊற்றி கொள்ளுங்கள். அதில் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. அதனுடன் 5-6 கிராம்பு, 5-6 ஏலக்காய், அதனுடன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் சேர்த்தீர்கள் என்றால் மஞ்சள் கலர்ல ஒரு மாதிரி வரும் அல்லவா, அந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள்கள் ஒரு ஓரளவே சேர்த்து கொள்ளுங்கள். இந்த பொருட்கள் அனைத்தையும் உங்களது வீட்டில் பச்சை கற்பூரம் மறந்துவிட்டேன், பச்சை கற்பூரத்தை ஒரு பச்சை கற்பூரத்தையாவது நீங்கள் முணுக்கி விட்டு அதை அந்த தண்ணீருடன் அந்த பன்னீருடன் கலந்து கொள்ளுங்கள். இதை அனைத்தையும் கலந்து விட்டு இதை ஒரு ஓரமாகவோ அல்லது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று கூறுவார்கள் அல்லவா, காலையில் 6 மணி 6:30 மணிக்குள் நீங்கள் காலையில் வீட்டிற்கு வெளியில் தெளித்து அதை தூர்க்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் தெளிக்கும் பொழுது நான் அந்த பன்னீரெல்லாம் கலந்துக்கிட சொன்னேன் அல்லவா, அதுல இருந்து ஒரு கொஞ்சங்காண்டி நீங்க 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூனோ உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா அதை நான் இதை 48 நாளுக்கு நீங்க செஞ்சு வரணும். ஒரு மண்டலம் நீங்க 48 நாளுக்கு இதை செஞ்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு அதிகமா, அதாவது நான் இந்த பொருட்கள் காலி ஆகிட்டுனாலும் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க காலைல தொளிக்கிற தண்ணீர்ல எவ்வளவு நாள் இதை நீங்க சேர்த்துக்கோங்க. நீங்க காலையிலயும் சரி மாலையிலையும் நீங்க வீடு தெளிக்கும் பொழுது அந்த தண்ணீர்ல இதை சேர்த்து நீங்கள் தெளித்து வர வேண்டும். முக்கியமாக ஒன்று கூற மறந்து விட்டேன். அது என்னவென்றால், அதாவது அந்த பன்னீர்ல நீங்க கிராம்பு, ஏலக்காய் போன்றவைகளை போட்டீர்கள் அல்லவா, அதை நீங்கள் இன்றைக்கு போட்டீர்கள் என்றால் அடுத்த நாள் அது 1 நாட்கள் ஊற வைத்து அதை அடுத்த நாள் நீங்கள் வடிகட்டி எடுத்து விட வேண்டும். வடிகட்டி எடுத்து விட்டு மீதமுள்ள தண்ணீரை தான் நீங்கள் காலையிலும் மாலையிலும் தெளிக்கின்ற நீரில் கொஞ்சங்காண்டி சேர்த்து விட்டு 48 நாட்கள் மறந்து விடாமல் தெளிக்க வேண்டும். இதை வீட்டில் உள்ள யார் வேண்டாலும் செய்து வரலாம். இது செய்து வரனால் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி பண கஷ்டம் என அனைத்துமே உங்களது வீட்டிலிருந்து நீங்கிவிடும் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் அவராகவே கூறியிருக்கிறார். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை தினமும் நீங்கள் 48 நாட்கள் மறந்து விடாமல் செய்து வாருங்கள். இது பெண்களோ ஆண்களோ யார் வேண்டாமலும் செய்யலாம். உங்கள் பையன்கள் என யார் வேண்டாமலும் செய்யலாம். வயது வரம்பு இதற்கு கிடையாது. மறந்து விடாதீர்கள். 48 நாட்கள் ஒரு மண்டலம் செய்து வாருங்கள். அப்பொழுதுதான் இதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.